अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम वमन युतिअल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு அஸ்ஸ வ ஜல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளும் கிருபையும் நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் சொர்க்கத்தின் ஒரு சில பாக்கியங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் கூடுதலான தகவல்களை தெரிந்து கொள்வோம். அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலும் ஆறுகள் உண்டு என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சொர்க்கத்திலும் ஆறுகள் உண்டு. அந்த ஆறுகள் ஊற்றெடுக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழிருந்துதான் சொர்க்கத்தின் ஆறுகள் உருவாகின்றன. சொர்க்கத்தில் நிறைய படித்தரங்கள் இருக்கின்றது. முதல் படித்தரம், இரண்டாவது படித்தரம், மூன்றாவது படித்தரம் என்று பல படித்தரங்கள் இருக்கின்றது. இதில் முதலாவது படித்தரத்துக்குரிய சொர்க்கம்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஏன் அது முதலாவது இடத்தில் இருக்கிறது என்றால், உராஹு ஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேல்தான் ரஹ்மானுடைய அரிஷ் இருக்கின்றது. வ மின்ஹு தஃபஜ்ஜரு அன்ஹாருல் ஜன்னா, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்துதான் சொர்க்கத்தின் நதிகள் எல்லாம் உருவாகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சொர்க்கத்திலே என்ன ஆறுகள் எல்லாம் இருக்கும்? இந்த உலகத்திலே நாம் எங்கு சுற்றி பார்த்தாலும் தண்ணீர் ஆறுகள் தான் இருக்கும். நீர் ஆறுகள், பெரும்பாலான ஆறுகள் கலங்களாக இருக்கும். சகதியாக, மணலோடு, தூசிகளோடு கலங்கமாகத்தான் இருக்கும். மிக அரிதிலும் அரிதாக கண்ணாடி போன்று தெளிவான ஆறுகள் எங்காவது ஒரு சில இடங்களில் இருக்கும். அது கூட நிலையாக இருக்குமா என்றால், தண்ணீர் அதிகமான ஓட்டம் இருக்கும்போது அது கண்ணாடி போல இருக்கும். தண்ணீரின் ஓட்டம் குறையும் போது அதிலே தூசிகளும் கிருமிகளும் அதிகரித்து அது களங்கமாக மாறிவிடும். இதுதான் இந்த உலகத்தின் ஆறின் நிலைமை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சுவனத்து ஆறுகளை பற்றி ஒரு ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். மஸலுல் ஜன்னத்தில்லதி வஅதல் முத்தகூன், முத்தகூன் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், அங்கே கலங்கமில்லாத நீர் ஓடைகள் இருக்கும். கலங்கமில்லாத தண்ணீராலான ஆறுகள் இருக்கும். இந்த ஆயத்தில் அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா 4 ஆறுகளை குறிப்பிடுகின்றான். ஒன்று தண்ணீர் ஆறு, உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஆறு. இரண்டாவது வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு,
சுவை மாறாத பாலாறுகள் உண்டு. சுவை மாறாத பாலாறுகள் உண்டு. பால் ஆறாக ஓடுமா? ஓடும். அங்கே சொர்க்கத்திலே பால் ஆறுகள் உண்டும். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க பால் அருவி தேன் அருவின்னு. அங்கே பாலும் இருக்காது தேனும் இருக்காது, தண்ணி மட்டும்தான் இருக்கும். பேரில் தான் பால், பேரில் தான் தேன். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறுகள் அப்படி அல்ல. தண்ணீர் ஆறு தனி, பாலாறு பாலே ஆறாக ஓடும். நாம் விரும்பியவாறு எடுத்து பருகலாம். தேனே ஆறாக ஓடும். வஹம்ரின் லத்தத்தின் லிஷாரிபீன், பருக பருக பரவசம் ஊட்டக்கூடிய மது ஆறுகளும் அங்கே உண்டு. மது ஆறாக ஓடும். இதெல்லாம் உலகத்தில் கற்பனை செய்ய முடியுமா? இந்த உலகத்தில் மது என்பது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தெளிவான தேன் ஆறுகளும் உண்டு. அப்ப தேன் ஆறாக ஓடும். ரொம்ப தரமான இந்த பொருட்களை எல்லாம் அதிக விலை கொடுத்து மிக குறைவாக வாங்கக்கூடிய நிலைதான் உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பால், தேன், மது இவற்றையெல்லாம் ஆறாகவே ஓட வைப்பான். அந்த ஆறுகளுடைய கரை எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஃபிதாஹு, இந்த ஆறுகளுடைய கரை தங்கத்தால் இருக்கும். தங்கத்தால் இருக்கும். அந்த ஆறுகளுக்குள் கிடைக்கக்கூடிய அந்த கற்கள் முத்துகளும் பவளமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அந்த ஆறுகளை சிறப்பித்திருக்கின்றான். இந்த 4 ஆறுகளை அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போதே இந்த 4 ஆறுகளுக்கும் ஏற்படக்கூடிய உலகில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இல்லை என்று நீக்குகின்றான். இந்த 4 பொருள், தண்ணீர் என்றால் அது களங்கமாகிவிடும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரே ஒரு தண்ணீரை மட்டும் மேம்படுத்தி இருக்கிறான். அது எந்த தண்ணீர்? என்ன தண்ணீர்? ஜம்சம். எவ்வளவு காலம் வச்சாலும் அது புழுகு வைக்காது, இல்லையா? அதே மாதிரியே இருக்கும். ஆனால் உலகத்தில் எவ்வளவு அருமையான சுவையான தண்ணீரை கொண்டு போய் நம்ம வச்சாலும் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் அந்த தண்ணிக்குள்ளே என்ன வந்துடும்? புழு பூச்சிகள்லாம் வந்துடும். அது குடிப்பதற்கு தகுந்த நீராக இருக்காது. தண்ணீருடைய இயல்பு அதுதான். கொஞ்ச நாளில் அது களங்கமாயிரும், அசுத்தமாயிரும், பருக முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணீர் ஆறு, சூனத்தின் தண்ணீர் ஆறை பற்றி சொல்லும்போது வைரி ஆசின், அது களங்கம் அடையாது. அது களங்கம் இல்லாமல் தெளிவான நீரோடையாகவே ஓடிக்கொண்டே இருக்கும். இரண்டாவது என்ன? லபனின் லம் யத்தகய்யர் தஅமுஹு, சுவை மாறாத பாலாறுகள் உண்டு. பால் என்றால் அதனுடைய தன்மை என்ன? சுவை மாறி போய்விடும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நேரம் ஆயிட்டாலே பால் எப்படி ஆயிரும்? தயிரா மாறிடும், அல்லது அது கெட்டு போயிடும். இப்போ பாலை பக்குவப்படுத்தணும். என்னதான் பக்குவப்படுத்தினாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான். இதுதான் பாலுடைய தன்மை. ஆனால் சொர்க்கத்தில் பாலாறுகள் ஓடும். அது சுவை மாறாது, அது புளித்து போகாது, அது சுவை கெட்டு போகாது. பால் பாலாகவே ஓடிக்கொண்டே இருக்கும். இது மனிதனுக்கு இந்த சக்தி இல்லை. அதை படைத்த ரப்புல் ஆலமீன் சுவனவாசிகளுக்காகவே இப்படிப்பட்ட தன்மைகளோடு அதை படைத்திருக்கின்றான். அன்ஹாரு மின் ஹம்ரின், மது ஆறுகள் ஓடும். மதுன்னு சொன்னால் நம்ம பயந்துருவோம். ஏன்னா நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு, இல்லையா? உலகத்தில் மது பருந்தலாமா, பருகலாமா? பருகக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கான். ஆனால் சொர்க்கத்தில், இந்த உலகத்தில் ஹராமான சில விஷயங்கள்லாம் சொர்க்கத்தில் நமக்கு ஹலால். இந்த உலகத்துடைய மது கெடுதி. மது வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. அதை குடிக்கிறவனுக்கு அந்த கேடு தெரியும், தெரிஞ்சுட்டு தான் போய் குடிக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மது இந்த இயல்பில் இருக்காது, இந்த தன்மையில் இருக்காது. அதை குடிக்கும்போது தலைவலி வராது. இந்த உலகத்தின் மது உள்ளே போனால் மனிதனுக்கு பைத்தியம் வெளியே வரும். ஆனால் அந்த மது பருக பருக இன்பத்தை மட்டுமே கொடுக்கும். லா யஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், இந்த மதுவினால் அவர்கள் தலைவலிக்குள்ளோ பைத்தியமாகவோ மதியை இழக்கவோ மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட மது ஆறாக ஓடும். தேன் என்றால் சுத்தமான தேனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் கொம்பு தேன், நாட்டு தேன், காட்டு தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. என்னதான் நம்ம முயற்சி பண்ணி வாங்கினாலும் எப்படியாவது அது கலப்படமாக தான் வந்துடுது. அப்போ தேனுடைய இயல்பு என்னன்னா, அதில் கலப்படம் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தேனை பற்றி சொல்லும்போது முஸஃபா, தெளிவான தூய தேன், தூய தேன் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இப்படித்தான் உண்ணக்கூடிய உணவில் இருந்து, அவர்கள் உண்ணக்கூடிய கனிகளில் இருந்து, பருகக்கூடிய பானம், ஐன், அந்த ஊற்றுக்கள், நீரோடைகள், அது எப்படி இருக்குமா? நம்ம கண்ட்ரோல்ல இருக்குமா? சொர்க்கவாசியுடைய விருப்பத்தில் இருக்கும். யுஃபஜ்ஜிருனஹா தஃஜீரா, சொர்க்கவாசிகள் தாங்கள் விரும்பக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த நீரோடைகளை ஓடச் செய்வார்கள். அவங்க போகக்கூடிய இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு பின்னால் என்ன செய்யும்? இந்த நீரோடைகளும் வரும். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாழ்க்கையை சிறப்பித்திருக்கின்றான். இதெல்லாம் இந்த உலகத்துல விரும்பினாலும் நமக்கு கிடைக்காது. ஏன் மனுஷன் என்ன செய்யறான்? தண்ணீர் உள்ள இடமா தான் பார்க்கறான். சில வளர்ந்த நாடுகளை பாருங்க, அவனுக்கு தண்ணீர் பக்கத்துல பெரிய ஹோட்டலை கட்டணும். ஏன்னா மனசுக்கு ரொம்ப விருப்பம் என்ன? சில விஷயங்களை பார்ப்பது மனதுக்கு ஆறுதலாக இன்பமாக இருக்கும். ஒன்று பசுமை, அதனாலதான் சொர்க்கம் என்பது பசுமையாகவே இருக்கும். முதுஹாம் மதான், பச்சை பசுமையான நிறமுடையது. சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது பச்சை பசுமையாக இருக்கும். அதே மாதிரி ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்கள் அருகே ஓடக்கூடிய நதிகள், ஆறுகள் இருக்கும். இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் எங்கே கட்டுறாங்க? ஒன்று தண்ணி இல்லாட்டினா, நதி இல்லாட்டினா கடலில் மண்ணை கொட்டி அங்கே பெரிய கட்டிடங்களை எழுப்பிடுறான். ஏன்னா அந்த தண்ணிக்கு மத்தியில் அவன் இருக்கணும் அப்படிங்கிறது மனிதனுடைய ஒரு சுபாவம், மனிதன் விரும்பக்கூடியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொர்க்கவாசிகளுக்கு நிறைவாகவே தருகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கவாசிகளுடைய ஆடை என்னவாக இருக்கும்? சொர்க்கவாசிகளுடைய ஆடை, இந்த உலகத்தில் ஆண்களுக்கு அல்லாஹ் தடை செய்த ஒரு பொருள்தான் சொர்க்கத்திலே சோனவாசிகளின் ஆடை. என்ன உலகத்தில் அல்லாஹ் ஆண்களுக்கு மட்டும் தடை பண்ணியிருக்கான்? பட்டு. 2 வகையிலான பட்டை சொர்க்கவாசிகள் உடுத்துவார்கள். இஸ்தபரக் என்ற தடிமனான பட்டு, அது அவர்களுடைய ஆடையின் மேல்புறத்தில் இருக்கும், அந்த தடிமனான பட்டு. சுந்துஸ் என்ற மென்மையான மெல்லிய பட்டு, அது அவர்களுடைய ஆடையின் உட்புறத்தில் இருக்கும். அப்போ ஆடையில் உட்புறத்தில் மெல்லிய பட்டு இருந்தால் தான் உடம்புல என்ன செய்யாது? அது நமக்கு அரிப்பை ஏற்படுத்தாது, நோவினை ஏற்படுத்தாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆடைக்கு உள்ளே இதமளிக்கக்கூடிய, சுகமளிக்கக்கூடிய மென்பட்டை அவர்களுக்கு அணிவிக்கின்றார். ஆடைக்கு வெளியிலே அவர்களை அழகுபடுத்தக்கூடிய, அவர்களை ஜொலிக்க வைக்கக்கூடிய தடிமனான பட்டை அவர்களுக்கு வெளியில் அணிவிக்கின்றார். அந்த ஆடையும் கூட மின் ஹுதுர், பச்சை நிறத்தில் இருக்கும் என்று அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்போ ஏன் பச்சை நிறம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த பச்சை மற்ற நிறங்களை விட அந்த பச்சை என்ற அந்த நிறத்துக்கு ஒரு தனி அம்சம், ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளுக்கு ஆபரணங்களையும் அணிவிப்பார். மின் அசாவிர மின் தஹபி வ ஃபித்தா, தங்கம் வெள்ளி காப்புகள். சொர்க்கவாசிகள் தங்கம் வெள்ளி காப்புகளை அணிந்திருப்பார்கள். இந்த உலகத்தில் நம்ம வெள்ளி அணிந்து கொள்ளலாம் ஆண்கள், ஆனால் தங்கம் அணியலாமா? அணியக்கூடாது. ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு அங்கே தங்கம் அணிவிக்கப்படும், தங்கம் வெள்ளி காப்புகள் அணிந்திருப்பார்கள். அந்த காப்புகளில் முத்துக்களும் பதிக்கப்பட்டிருக்கும். முத்துக்கள் பதிக்கப்பட்ட காப்புகள் சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கப்படும். இப்போ தங்கம் அணிகிறது மட்டுமல்ல, அவங்க சாப்பிடக்கூடிய தட்டுக்கள் கூட தங்கத்தால தான் இருக்கும். உணவுகளை பரிமாறுவார்கள். இளைய வயது இளைஞர்கள் சுவனவாசிகளை சுற்றி வருவார்கள். கோப்பைகளில் தங்க தட்டுகளை ஏந்தி கொண்டு அந்த சொர்க்கவாசிகளுக்கு அவர்கள் உணவுகளையும் பானங்களையும் பரிமாறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டான். ஒருத்தவன் இந்த சைத்தாங்கூட்டம் இருக்குல்ல, அவன் இந்த உலகத்திலே சொர்க்கத்தை பாணும்னு நினைக்கிறான். அதுக்கு தான் என்ன செய்யறான்? சின்ன பிள்ளைகள்லாம் முடிச்சுட்டு போய் இந்த எஃப்ஸ்டீன் ஃபைல்னு பார்க்குறமா இல்லையா, கொடுமைப்படுத்தி எல்லா அநியாயத்தையும் பண்ணுறான். அவன் பாருங்க, உலகத்திலே சொர்க்கம் நினைக்கிறான், ஆனால் அது அவனுக்கு நரகமாக போயிடுது. அவனுக்கு மட்டும் நரகம் அல்ல,
அவன் யாரெல்லாம் பயன்படுத்துறானோ அவனும் அந்த நரகத்துக்கு தான் போயிடுறான். இந்த உலகத்தில் சிறுவர்கள் சிறார்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள். ஆனால் அங்கே அப்படி அல்ல. சொர்க்கவாசிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த சிறார்கள், அந்த இளைஞர்கள், அவர்கள் அழகான தோற்றத்துடனும் சிரித்த முகத்துடனும் விரும்பி அவர்களாக வந்து சுவனவாசிகளை சுற்றி அவர்களுக்கு உணவுகளை பரிமாறுவார்கள் என்று அல்லாஹுல் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஆக இந்த உலகத்தில் நாம் விரும்பினாலும் கிடைக்காது, அல்லது மார்க்க அடிப்படையில் நமக்கு அது கூடாது என்று இருக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் அங்கே நமக்கு உண்டு. ஏன்னா சொர்க்கத்தில் வந்து அது சிறைச்சாலை அல்ல. இந்த உலகம் சிறைச்சாலை யாருக்கு? ஒரு மூமினுக்கு. அத்துன்யா சிஜ்னுல் மூமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலக வாழ்வு மூமினுக்கு சிறைச்சாலை, காஃபிருக்கு சொர்க்கம். இப்போ சொர்க்கத்தில் கட்டுப்பாடு கிடையாது. விரும்பியதையெல்லாம் சாப்பிடலாம், விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போகலாம், விரும்பியதையெல்லாம் செய்யலாம். அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார். இப்போ அங்கே வாழ்க்கை துணை உண்டா? உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கை துணைகளும் சொர்க்கவாசிகளுக்கு உண்டு என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட வாழ்க்கை துணைகள்? தூய்மையான வாழ்க்கை துணைகள் சொர்க்கவாசிகளுக்கு உண்டு. தூய்மை இது ரொம்ப முக்கியம். நமக்கு வரக்கூடிய மனைவி கணவன் தூய்மையாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தூய்மைனா என்ன? இரண்டு தூய்மை. இஸ்லாத்தின் பார்வையில் தூய்மை என்பது இரண்டு வகை. ஒன்று அகத் தூய்மை, இன்னொன்று புற தூய்மை. நம்முடைய அந்த துணைவியர்கள், வாழ்க்கை துணைவியர்கள் சொர்க்கத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அகத் தூய்மை, அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும். கெட்ட குணங்கள், தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க அவர்களுடைய எண்ணம் பரிசுத்தமாகவே இருக்கும். இதெல்லாம் முழுவதுமாக இந்த உலகத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பல நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒன்று ரெண்டு சைத்தானிய குணங்கள் ஆணிடத்துலையும் இருக்கும், பெண்ணிடத்துலையும் இருக்கும். யாரும் 100% தூய்மைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே தரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அகத்தூய்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். புற தூய்மை என்றால் உடல் அழுக்கு, வியர்வை இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி பெண்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய ஹைல் போன்ற, நிஃபாஸ் போன்ற இடர்பாடுகளும் அவர்களுக்கு இருக்காது. எல்லா வகையிலும் அவர்கள் தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? வஹூருன் ஐன், வஹூருன் ஐன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹூருன் ஐன்னா என்ன? ஹூர் என்றால் ஐன், கண்ணழகிகள். அதாவது அந்த வாழ்க்கை துணையருடைய கண்கள் அழகாக இருக்கும். ஹூர், அந்த கண் எப்போ அழகா இருக்கும்? கண்ணு சின்னதாக இருந்தால் அழகா இருக்குமா? அல்லது கருப்பு கண்ணு காப்பி கலர்ல இருந்து அழகா இருக்குமா? ஹூர் அதான் அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஹூர் என்றால் கருவிழி அடர் கருப்புல இருக்கும், வெள்ளை விழி தெளிவான வெள்ளையில, தூய வெள்ளையில இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விழி மிகவும் குறைவாக தான் இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்கும். கண்ணு கருவிழி கருப்பாகவும் வெள்ளை விழி களங்கமில்லாமல் தூய பால் நிறத்தில் வெள்ளையாகவும், என்றால் கண்கள் அகன்றதாகவும் அவர்கள் இருப்பாங்க. அப்போ கண் தான் ஒரு மனிதனுக்கு அழகை முடிவு செய்கின்றது. அந்த ஹூருலின்கள் வாழ்க்கை துணைவியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவர்கள் ஹூருன் ஐன், கண் அழகிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கின்றார். இப்போ இவ்வளவு அழகுள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா காசிராத்துத் தர்ஃப், பார்வையை தாழ்த்தியவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய சிறப்பம்சமே என்ன? இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. நம்ம விரும்பியோ விரும்பாமலோ பார்வையால் தப்பு பண்ணிடுவோம், தெரிஞ்சோ தெரியாமலோ, இல்லையா? ஏதாவது ஒரு அந்நிய பெண்ணை நம்ம விரும்பாமலேயே கூட நம்முடைய கண்களில் முதல் தடவை பட்டுவிடும், அது குற்றம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணை அவர் விரும்பாமலேயே அவருடைய கண்ணில் பார்த்து விடுவார், அதற்கு பிறகு பார்ப்பது தவறான பார்வையாகும், இது மார்க்கத்தில். ஆனால் நம்முடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னா பார்வையை தாழ்த்தியவர்களாகத்தான் இருப்பார்கள். அவங்க யாரையுமே பார்க்க மாட்டாங்க, கணவனை தவிர. அல்லாஹ் அவங்களுக்கு முடிவு செய்திருக்கக்கூடிய
அந்த கணவனை தவிர வேறு யாரையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், பார்வையை தாழ்த்தியவர்களாக இருப்பார்கள். இப்போ அவர்களுடைய அந்த தூய்மை என்பது பார்வையில் கூட இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையை அல்லாஹ் வச்சிருக்கான். மக்சூராத்துன் ஃபில் ஹியாம், அந்த ஹூருலின்கள் ஹியாம் கூடாரங்களில் சுருக்கி வைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ சொர்க்கவாசிகளுடைய இந்த வாழ்க்கை துணை வெளியில் அங்கே இங்கேயும் சுற்றிட்டுலாம் தெரிய மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்களாம், அந்த அரண்மனைக்குள் மாளிகைக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த மாளிகைக்குள் அந்த வாழ்க்கை துணை, அந்த சொர்க்கவாசிகளுடைய அந்த ஆண் மட்டும்தான் இருப்பார், அவர்களுடைய மனைவிமார்கள் தான் இருப்பாங்க. அந்த மாளிகை எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய மாளிகை, 60 மைல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னலில் மூமினி ஃபில் ஜன்னதி லுஅலுஆ, சொர்க்கத்திலே ஒரு மூமினுக்கு முத்தாலான வீடு உண்டு. அந்த ஒரு முத்து எப்படி இருக்கு, அங்கே செங்கலோ சிமெண்டோ இரும்போ வேலையே கிடையாது, ஒரு முத்தை எல்லாம் எடுப்பான். அந்த ஒரு முத்து 60 மைல் அளவுக்கு பிரம்மாண்டமானது. இப்போ அதை குடைந்து முத்து மாளிகை, அந்த முத்து மாளிகைக்குள் இவன் போவான். அப்போ இவனுக்கு எவ்வளவு வாழ்க்கை துணைகள் உண்டு, அதெல்லாம் நிறைய சொன்னோம்னா இங்குள்ள பெண்களுக்கு கோபம் வரும். ஏன்னா கணக்கே இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிமார்களை, வாழ்க்கை துணைவியர்களை வைத்திருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்வு, அவர்கள் கூடாரத்துக்குள் சுருக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள். அந்த மாளிகையை விட்டு, நம்முடைய இல்லத்தை விட்டு அவர்கள் வேறு எங்கேயுமே வெளியவே போக மாட்டாங்க. இன்னும் அவங்களுடைய பரிசுத்தத்தை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அவர்களை மனித இனமோ ஜின் இனமோ தொட்டிருக்காது. அந்த வாழ்க்கை துணைவியரை மனித இனமோ ஜின் இனமோ யாருமே தொட்டிருக்க மாட்டார்கள். இப்படி யாராவது இந்த உலகத்தில் உண்டா? மனித கரங்கள் என் மீது படவில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆணும் சொல்ல முடியாது, பெண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிறந்த உடனே நம்மளை யார் தொட்டு தூக்குவா? மருத்துவர் அல்லது செவிலியர் நம்மளை தூக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க? தாயுடைய உடம்புல போடுவாங்க. அப்போ உற்றார் உறவினர்கள் இப்படி பலருடைய கரம் பட்டும் தான் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கை துணைர்கள் எப்படி இருப்பாங்க? மனிதனுடைய கரம் மட்டுமல்ல, ஜின்களுடைய கரம் கூட அவர்கள் மீது பட்டிருக்காது. அப்போ இதிலிருந்து அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், மனிதன் மீது ஜின்களுடைய கரமும் படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால தானே இப்படி அல்லாஹ் சொல்றான், ஜின்கள் மனிதர்களை தொடமாட்டார்கள், ஜின்களுடைய கரம் மனிதர்கள் மீது படாதுன்னு சொன்னா இப்படி அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. மனிதர்கள் தொடமாட்டாங்க, தொற்றிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்றான், இன்சும் கபிலஹும் வலா ஜான், ஜான்னா ஜின்னும் மனித இனமும் அவர்களை தொட்டிருக்க மாட்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு துணைவியாக, வாழ்க்கை துணையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். அப்ப அந்த ஹூருலின்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? வாழ்க்கை துணையை அல்லாஹ் தங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை துணையை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சொர்க்கத்துக்குள் வந்தவுடன் அவரை பார்த்து சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக, உங்களை எங்களுக்காகவும் எங்களை உங்களுக்காகவும் படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படி தன்னுடைய கணவனை பார்த்து அவர்கள் பூரிப்படைவார்கள், சந்தோஷத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். அப்ப இந்த மனிதர் என்ன சொல்வார்? இந்த சொர்க்கவாசி அல்ஹம்துலில்லாஹ், அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு கிடைத்தது போன்று இந்த உலகத்திலே யாருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை துணை கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்வார். ஆனா இவர் தான் நரகத்திலேயே கடைசியா வர்றவர், வெளியே வர்றவர், சொர்க்கத்துக்குள்ள கடைசியா நுழைகிறவர். அப்ப மனிதருடைய நிலையில கீழ்நிலையில இருக்கக்கூடிய மனிதர். அப்ப இவரே என்ன நினைப்பாருன்னா, எனக்கு அல்லாஹ் மனைவி கொடுத்த மாதிரி உலகத்துல யாருக்குமே கொடுத்திருக்க மாட்டான், இந்த சொர்க்கத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய வகையில் அந்த வாழ்க்கை துணைவியர்கள் இருப்பார்கள்.
ஹைராத்துன் ஹிசான், அவர்கள் நன்மையை நற்குணங்கள் நன்மைகள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். கஅன்னஹுன்னல் யாகூது வல் மர்ஜான், அவர்கள் முத்துக்களை போல மரகத கற்களை போல அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வர்ணிக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த வானுலக பெண்களில் ஒரு பெண் இந்த உலகத்தை நோக்கி மேலிருந்து எட்டி பார்த்தால் இந்த உலகத்திலே அந்த பெண்ணுடைய ஒளி தென்படும். வல மலஅத்துஹு ரீஹா, நறுமணத்தால் இந்த பூமி நிரம்பிவிடும். வல நஸீஃபுஹா அலா ரஸிஹா, அந்த பெண்ணுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்காடு, ஹூர்லின்கள் போட்டிருப்பாங்கல்ல தலையில ஒரு முக்காடு, அந்த முக்காடு எப்படி இருக்கும்? ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த துன்யாவை விடவும் துன்யாவில் உள்ள அனைத்தையும் விடவும் அது சிறந்ததாக இருக்கும். ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த துன்யாவை எந்த லெவல்ல வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? எந்த லெவல்ல வச்சிருக்காங்க? அந்த பெண் போட்டிருக்கக்கூடிய ஒரு முக்காடுக்கு கூட இந்த ஒட்டுமொத்த துன்யாவும் ஈடாக முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அவர்களை சிறப்பித்திருக்கின்றார். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? திகட்டாத வாழ்க்கை. காலம் செல்ல செல்ல அன்பும் இன்பமும் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னோம், சொர்க்கவாசிகள் உண்ணுகிற விஷயத்தில் குடிப்பதில் எத்தனை பேருடைய சக்தி வழங்கப்படும்? 100 பேருடைய சக்தி. அது இல்லற விஷயத்திலையும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்ப அங்கும் கடைத்தெரு இருக்கின்றது, பஜார் இருக்குது. சொர்க்கத்திலும் பஜார் உண்டு. இந்த உலகத்தில் பஜாருக்கு போயிட்டு வந்தோம்னா, போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். போயிட்டு வந்தோம்னா நம்முடைய முகத்தில் எல்லாம் தூசி படிஞ்சு, உடலெல்லாம் வியர்த்து, நம்முடைய ஆடையெல்லாம் கசங்கி அலங்கோலமாக மாறிடுவோம். இதுதான் உலகத்துடைய பஜார். ஆனால் சொர்க்கத்திலையும் பஜார் உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஹீ முஸ்லிம்ல இந்த ஹதீஸை நம்ம பார்க்க முடியும். சொர்க்கவாசிகள் மனைவிமார்களை விட்டுட்டு கடைத்தெருவுக்கு போயிட்டு அவங்க மறுபடியும் அரண்மனைக்குள்ளே வருவாங்க. அப்போ மனைவிமார்கள் சொல்லுவாங்களா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் முன்பு இருந்ததை விட இப்போது அழகாக இருக்கின்றீர்கள். அதாவது அழகு அதிகரித்திருக்கும், சொர்க்கவாசிகளுடைய அழகு அதிகரித்திருக்கும். இப்போ மனைவிமார்களுடைய கண்களுக்கு கணவன்மார்கள் இன்னும் அழகாக தெரிவார்கள். இருக்க இருக்க அழகு கூடிக்கிட்டே இருக்கும். இங்கே இருப்பு காலம் செல்ல செல்ல அழகு குறையும், இந்த துனியாவுடைய நிலைமை. ஆனால் சொர்க்கத்தில் அழகு அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போ கணவன்மார்கள் மனைவிமார்களை பார்த்து சொல்லுவாங்களா, அன்தும் வல்லாஹி லக்கத் இஸ்தத்தும் பஅதனா ஹுஸ்னம் வ ஜமாலா, நீங்களும் கூட தான் முன்பிருந்ததை விட இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அங்கே தயார் செய்து வைத்திருக்கின்றார். இப்படி ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை, அந்த சொர்க்க வாழ்க்கை. அந்த சொர்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். வலக்கும் ஃபீஹா மா தத்தஇ அன்ஃபுசுக்கும், உங்கள் உள்ளங்கள் விரும்புவதெல்லாம் அங்கே உங்களுக்கு உண்டு. வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹூன், நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும். இப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டானா, அப்போ சொர்க்கவாசி என்ன செய்வார்? ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்பார். அல்லாஹ் கேட்பான், நீ ஆசைப்படு ஆசைப்படுன்னு சொல்லுவான். சில சொர்க்கவாசிகள், பெரும்பாலான சொர்க்கவாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, யா அல்லாஹ் மறுபடியும் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பு, உனக்காக எங்கள் உயிரை கொடுத்துட்டு வந்துடுறோம். ஏன்னா நீ இந்த ஷஹாதத்துக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு நீ கொடுத்துருக்க, மறுபடியும் இந்த உலகத்துக்கு அனுப்பு, நீ விரும்பக்கூடிய இந்த காரியத்தை நாங்கள் மறுபடியும் நான் செய்யணும், இதை கேட்பாங்களாம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு எதுவும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுவான். அப்போ இந்த மாதிரி தான் பெரும்பாலான சொர்க்கவாசி இருப்பாங்க. விசித்திரமாகவும் ஒரு சில சொர்க்கவாசிகள் இருப்பாங்களாம். அல்லாஹ் அவங்கள்ட்ட நல்லா ஆசைப்படு, உனக்கு ஏதாவது கேளு அப்படின்மாலாம். அப்போ ஒரு சொர்க்கவாசி சொல்லுவாரா, நான் சொர்க்கத்தில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்பார். சொர்க்கத்தில் விவசாயம் பண்ணணும்னு கேட்பார். இந்த உலகத்தில் தான் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டார். உலகத்தில் கஷ்டம், விவசாயிகள் நல்லாவா இருக்காங்க, ரொம்ப துன்புறுகிறார்கள். அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, அவர்கள் சிரமப்படுறாங்க. ஆனால் அதில் அவங்க பலனடைகிறது இல்லை, வேறு யாரோ பலனடைகிறாங்க.
இதுதான் உலக விவசாயியுடைய நிலைமை. இப்போ அங்கேயும் போய் ஒரு சொர்க்கவாசி என்ன செய்வார், நான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். சரி, அல்லாஹ் வந்து கேட்கறதெல்லாம் கொடுப்பான் இல்லையா, விவசாயம் பண்ணுமா. இப்போ சொர்க்கத்தில் அவர் விதையை தூவுன உடனே எல்லாமே விளைஞ்சு மகசூல் கொட்டன்னு கொட்டிடும். ஏன்னா சொர்க்கத்தில் விவசாயம் பண்ணால் இந்த உலகத்தில் மாதிரி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும், ஒவ்வொன்று அழுக தேவையில்லை, யாரும் எந்த விதமான பாதிப்புகளும் வராது, எதிர்பார்த்திருக்க தேவையில்லை, உடனே கிடைச்சிடும். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிராமவாசி அந்த கூட்டத்தில் இருக்கார். அவர் சொல்கிறாரு நபி அவர்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஒன்று அந்த மனிதர், நீங்கள் சொன்னீங்கல்ல சொர்க்கத்தில் விவசாயம் செய்ய ஆசைப்பட்டார், அந்த மனிதர் ஒன்று குறைசியாக இருப்பார் அல்லது அன்சாரியாக தான் இருப்பார். ஏன்னா இவங்க தான் உலகத்தில் விவசாயம் பண்ணுற ஆட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி மனிதன் ஆசைப்படுவதை எல்லாம் அல்லாஹ் வந்து நிவர்த்தி செய்வான். சில நேரங்களில் மனிதனுக்கு ஆசைப்பட தெரியாது. ஏன்னா எவ்வளவுதான் ஆசைப்பட முடியும், அல்லாஹ் கேட்பான், நீ ஆசைப்படு, தமன்ன, விரும்பு, கேள், ஆசைப்படு, உனக்கு தருகிறேன், எனக்கு அது வேணும் கேட்பான், அல்லாஹ் கொடுப்பான், இது வேணும் அல்லாஹ் கொடுப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், கொடுப்பான். ஒரு நேரத்தில் அவனால் கேட்க முடியாது, தெரியாது அவனுக்கு, அவன் ஆசையெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா, இப்படி கேள்னு அல்லாவே சொல்லி தருவான். இன்னும் இருக்கு நிறைய விஷயம், இந்த மாதிரி கேள் என்று அல்லாவே சொல்லிக் கொடுப்பான். அப்போ அவன் கேட்பான், அல்லாஹ் அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்வான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ ஆசைகள் நிறைவடையக்கூடிய ஒரு வாழ்வு. அதான் சொர்க்கவாசிகளுடைய ஒரு பண்பு என்ன தெரியுமா, அவங்க திருப்தியாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, திருப்தியாக இருப்பாங்க. ஒரு சில பண்புகள் இருக்கு, அது சொர்க்கவாசியுடைய பண்பு என்று குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பண்புகளை எல்லாம் இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யலாம், நம்ம முயற்சி பண்ணி அந்த பண்புகளை வளர்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட பண்புகள் ஒன்று தான் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொள்வது. அல்லாஹ் கேட்பான், சொர்க்கவாசிகளே நீங்கள் திருப்தியாக இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, மாலனா லானர்தா, நாங்கள் எப்படி திருப்திப்படாமல் இருப்போம், அலம் துபையித் வுஜூஹனா வ துனஜ்ஜினா மினன்னார் வ துத்ஹில்னல் ஜன்னா, எங்களை முகங்களை வெண்மையாக்கவில்லையா, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி நீ சொர்க்கத்தில் விடவில்லையா, நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போ சுவனவாசிகளுடைய ஒரு பண்பு இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு திருப்திப்படணும். அல்லாஹ் நமக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்கான். நபிக்கு கொடுத்துருக்கானா நமக்கு கொடுத்துருக்கானான்னு பார்த்தா, நபிகளாருக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுத்தது வேற, ஈமான் தக்வா இது அதிகமாக இருந்தது. நமக்கு துன்யா அதிகமாக இருக்கு. நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகள் நபியும் நபித்தோழர்களும் உடுத்தலை, நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் நபியும் நபித்தோழர்களும் உண்ணலை, நம்ம வசிக்கக்கூடிய இருப்பிடங்களை போன்று வசதியான இருப்பிடங்களில் அந்த நபியும் நபித்தோழர்களோ வசிக்கவில்லை. இதுல எல்லாம் நாம தான் மேலே இருக்கிறோம். ஆனால் அவங்க ஈமான்லையும் இறைச்சத்திலையும் அமலு சாலிஹின்லையும் அவங்க மேலே இருந்தாங்க. அப்போ அவங்க எப்படி திருப்தி கொண்டிருந்தாங்க, நாம் இன்றைக்கு எவ்வளவு திருப்தியாக இருக்கோம். அப்போ அந்த திருப்தி கொள்ளுதல், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை சிறப்பிச்சிருக்கிறான், இனி கொடுத்ததற்கே நன்றி செய்ய முடியவில்லை இன்னும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் சுவனவாசிகளுடைய ஒரு பண்பு. இன்னொரு பண்பு இருக்கிறது, சொர்க்கவாசியுடைய ஒரு பண்பு, நம்முடைய நாவுகளில் தஸ்பீஹும் தஹ்மீதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். தஸ்பீஹையும் தஹ்மீதையும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இது சுவனவாசிகளுடைய பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன அஹ்லல் ஜன்னதி யுல்ஹமூன தஸ்பீஹ வ தஹ்மீத, சொர்க்கவாசிகள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சொர்க்கத்தில் என்ன செய்வாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் நாம் முயற்சி எடுத்து சொல்லுவோம், நம்ம நன்மையை நாடி நாம் முயற்சி எடுத்து சொல்லுவோம். சொல்லும்போது நம்ம டயர்டாயிரும், கொஞ்சம் தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நமக்கு நாவு வறண்டுரும், அல்லது உடம்புல சக்தி இருக்காது, அல்லது தூக்கம் வரும், அல்லது ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அதனால் நம்மளால் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்ல முடியும். ஆனால் சொர்க்கவாசிகள் இந்த தஸ்பீஹையும் தஹ்மீதையும் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, கமா துல்ஹமூன நஃப்ஸ, நீங்கள் எப்படி மூச்சு விடுறீங்க அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நாம் எப்படி மூச்சு விடுறோம், மூச்சு விடுறோங்கிற ஃபீலிங்கே நமக்கு இல்லை. அது வந்து ஒரு அனிச்சை செயல், அது நம்முடைய உடம்பில் நம்முடைய விருப்பம் இல்லாமல்
நாம் விரும்பிய விரும்பாமலோ அது இயல்பாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனிச்சை செயல்தான் மூச்சு விடுவது. நம்ம பயான் கேட்டுட்டு இருக்கோம், மயன் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் மூச்சு விடுறதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நேரம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். என்னைக்கு அல்லாஹ் இந்த ரூஹ் எடுக்கிறானோ அன்னைக்கு தான் நஃப்ஸ் என்பது அடங்கும். ஆனால் இது மாதிரி சொர்க்கவாசிகள் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவங்க வாயில் வந்துக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பண்பை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக்கிக்கிறோமோ நம்ம எதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம்? சொர்க்கவாசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொர்க்கவாசிகளுடைய மிக முக்கியமான ஒரு குணம், இது பெரும்பாலும் மக்களிடத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. பெரும்பாலும் மிக அரிதாகத்தான் இந்த பண்பை பார்க்க முடியும். நம்ம தௌஹீத் வட்டாரமாகட்டும், குர்ஆன் ஹதீஸை அறிந்த மக்களாகட்டும், இந்த தன்மை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு கூட சொல்லலாம். மகத்தானவர்களுக்கு தான் இந்த தன்மை வரும். அது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான் சொர்க்கவாசிகளை பற்றி, வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவர்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதம் என்ற இந்த கெட்ட பண்பை நாம் கலட்டி எடுத்துருவோம். சொர்க்கவாசிகளுக்கு மத்தியில குரோதம்ங்கிற தன்மை இருக்காது. இஹ்வானன் அலா சுரூரின் முத்தகாபிலீன், அவர்கள் சகோதரர்களாக கட்டில்களில் சாய்ந்தவர்களாக ஒருவரை ஒருவர் முன்னோக்கி பேசிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ குரோதம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் மீது அவனுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்வும் குரோதமும் இருக்கக்கூடாது. சொர்க்கவாசிகளுக்கு அந்த தன்மை இருக்காது, அங்கு இஹ்வான்களாக இருப்பார்கள். அப்ப இங்க யாரு நம்ம இஹ்வான்களா இருக்கிறோமோ, சகோதரர்களாக இருக்கின்றோமோ, ஒரு சக முஸ்லிமின் மீது வீணான கோபதாபங்களை கொள்ளாமல் நம் உள்ளத்தை களங்கமில்லாமல் வைத்துக் கொள்கிறோமோ, அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அப்படி சொல்லி இருக்கிறாங்க. சஹாபாக்களோட ஒரு முறை உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது நபி அவர்கள் சொல்றாங்க, மக்களே, இப்போது ஒரு சொர்க்கவாசி உங்களிடத்திலே தோன்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு அன்சாரி சஹாபி வருகை தருகின்றார். கையிலே செருப்பை வைத்துக்கொண்டு ஒழு செய்து கொண்டு அவருடைய தாடியில் அந்த ஒழுவுடைய நீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இப்படி அவர் உள்ளே நுழைகின்றார். இரண்டாவது நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். அதே அன்சாரி சஹாபி அப்போதும் வருகின்றார். 3 நாட்களும் இதே மாதிரி நபிகளார் சொல்ல அதற்கு ஒத்தவாறு அந்த அன்சாரி அங்கே தோன்றுகின்றார். இப்போ அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பொறாமை வருது. பொறாமை நல்ல விஷயத்தில் வரலாம், துனியா விஷயங்களில் வரக்கூடாது. நல்ல விஷயங்களில் பொறாமை வரணும். அப்போ அவங்களுக்கு பொறாமை வருது, ஆசை வருது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே பண்பை நம்ம வளர்த்துக்கணும். ஏன் நம்ம சொர்க்கவாசி ஆகக்கூடாதா? அப்போ இவரை நபிகளார் சொல்கிறாங்கன்னா இவரை சும்மா சொல்ல மாட்டாங்க, அவர்கிட்ட ஏதோ விசேஷமான ஒன்று இருக்கும். அந்த விசேஷமான தன்மை நம்மளும் உருவாக்கி கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக அந்த சஹாபி கிட்ட போய், நான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, ஒரு 3 நாள் மட்டும் உங்கள் கூட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாரு. நீங்கள் 3 நாள் தங்கிக்கோங்கிறார். அப்போ இந்த சஹாபி என்ன நினைக்கிறாரு, இரவெல்லாம் எந்திரிச்சு தொழுவார் போல, அதனால தான் நபி இவரை சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறார். நைட்டு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறார். இரவு உனக்கெல்லாம் பெருசாக இல்லை. அப்பப்போ தூங்கிட்டு இருக்கும்போது விழிப்பு வரும்போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் மட்டும் சொல்கிறார். பிறகு ஃபஜருடைய நேரம் வந்தோடனையுமே எந்திரிச்சு தொழுகிறார். இரவு வணக்கமும் இல்லை. அப்போ 2வது நாளும் இப்படியே தான் போகுது, 3வது நாளும் தான் அப்படி போகுது. அப்போ இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, பார்த்தா நம்ம செய்யக்கூடிய இந்த அமல்கள் கூட ஒன்றும் இல்லையே, அப்போ இவர் எப்படி சொர்க்கவாசியாக இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்போ விடுஞ்சோனையுமே அந்த அவங்க சஹாபிட்டே போய், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இப்படி சொன்னாங்க, இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது விசேஷமாக இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒன்றுமே இல்லையே, ஏதாவது ஒரு விசேஷமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அன்சாரி தோழர் சொன்னார், நீங்கள் பார்த்த வழிபாட்டை தான் நான் செய்கிறேன், நான் வழிபாடு ஒன்றும் பெருசாக செய்கிறதில்ல, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் மிகவும் கண்ணும் கருத்துமாக
கவனித்து கொண்டே இருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? இதுவரை முஸ்லிம்களில் யாருக்கும் கெடுதல் நினைக்க வேண்டும் என்று என் உள்ளத்தால் நான் நினைத்ததே கிடையாது. யாருக்கும் கெடுதல் நினைக்க வேண்டும் என்று என் உள்ளத்தால் நான் நினைத்ததே கிடையாது. ஒன்று. இரண்டாவது, வலா அஹ்சுது அஹதன் அலா ஹைரின் அதாஹுல்லாஹு இய்யாஹு. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு நலவை கொடுத்திருந்தால் அந்த நலவை கண்டு நான் பொறாமைப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த சஹாபி இதுதான் உங்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் என்று சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக நம்ம நல்லறங்களை செய்கிறோம். அதை விட மிக முக்கியமானது நம்முடைய கல்பு எவ்வளவு சுத்தமாக தூய்மையாக இருக்கிறது என்பது முக்கியம். இறுதியாக சொர்க்கத்தை ஒரு பாக்கியத்தை பற்றி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சுவனத்து இன்பங்களிலேயே மிகப்பெரிய இன்பம், ஈடு இணையில்லாத இன்பம். சொர்க்கவாசிகளுடைய கூலியாக அல்லாஹ் அந்த இன்பத்தை கொடுப்பதில்லை. அது சொர்க்கவாசிகளுக்குரிய கூலி என்றால் பாலாறு, தேனாறு, சொர்க்கம், ஹோருலின்கள், முத்து மாளிகை, இதுதான். ஆனால் இது அவர்களுக்கு அல்லாஹ்வை பார்த்து கூடுதலாக தரக்கூடிய பாக்கியம். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. இந்த உலகத்தில் நல்லது செய்தவர்களுக்கு மறுமையிலும் நல்லது உண்டு, அதாவது சொர்க்கம் உண்டு. வ ஜியாதா, கூடுதலான ஒன்றும் உண்டு. அந்த கூடுதலான ஒன்று என்ன தெரியுமா? சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், சொர்க்கவாசிகளே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்க சந்தோஷமா இருக்கோம். சொர்க்கத்துல விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போறோம், விரும்பியதெல்லாம் சாப்பிட்றோம். நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்திட்ட, இதை விட வேற என்ன மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு இவற்றையெல்லாம் விட சிறந்த ஒன்று இருக்கிறது. அந்த பாக்கியத்தை, பேரின்பத்தை உங்களுக்கு நான் தரப்போகின்றேன். சொர்க்கவாசிகள் ஆச்சரியப்பட்டு, ஐயுஷையின் அஃதலு மின் தாலிக், இதையெல்லாம் விட சிறந்தது எது? ஏன்னா அவங்க அல்லாஹ்வை பார்க்கவே இல்லை. அல்லாஹ் தெரிய மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் திரை இருக்கும். அதனால அவங்க பார்த்த இன்பம்னா அந்த பாலாறு, தேனாறு, மது ஆறு, இந்த ஹூர்லின்கள், சொர்க்கம், இது மட்டும்தான். அப்போ இதையெல்லாம் விட சிறந்ததா அது என்ன அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கவாசிகளுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றுவான். அப்போது ரப்புல் ஆலமீனை அவர்கள் கண்கூடாக காண்பார்கள். அப்போது ஃபமா ஓது ஷையன் அஹப்ப இலைஹிம் மினன் நத்ரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல், மாண்பும் மலிமைமிக்க தங்களுடைய ரப்பை காண்பதை விட அவர்களுக்கு அதை விட உயர்ந்த இன்பம் வேற எந்த இன்பமும் இருக்காது. அதுதான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய இன்பமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சொர்க்கத்துடைய பாக்கியங்களிலே உன்னதமான பாக்கியம் எது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை காண்பதுதான். அந்த பாக்கியத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நரகத்தை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.